ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் அவங்க நிர்மல்குமார் என்டிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் அம்மு. இந்த படம் 19 அக்டோபர் அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நமக்கு அந்த சீனை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் ரவி கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்காருன்ட்டு. நெக்ஸ்ட் டே அம்முவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் அ கேஷுவல் விசிட். அப்போது ரவி தன்னுடைய ஃபாதர் அண்ட் லாக்கு மேரேஜ் டைமில் எடுத்த லோன் அமௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு 2 lakhs கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படியே யாரோ கதர்ன சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரவியும் நெக்ஸ்ட் டே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் சத்யான்னு ஒருத்தர் அமுச்சு வைக்கிறதாவும், நீங்களும் சத்யாவும் போய் வீடு வீடாக விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லின்னியும் சத்யாவும் வீடு வீடாக போய் விசாரிப்பாங்க. ஃபைனலாக அம்மு வீட்டுக்கும் விசாரிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ அம்முவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சத்யா டிஐஜி ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போது ரவி அங்கே வந்துட்டு அம்முவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். இப்போ தான் கதையின் நாயகன் பிரபுதாஸை காட்டுவாங்க. பரோல் கைதியாக இருப்பார். அவரோட சிஸ்டரோட மேரேஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருப்பார். அப்போ ரவி போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு பிரபுவை ரொம்ப டார்ச்சரும் பண்ணுவாங்க. ஃபைனலாக அவருடைய பரோலையும் கேன்சல் பண்ணிடுவார் ரவி. அம்முக்கு உதவ நினச்ச பிரபு அவங்களோட ஸ்டோர் ரூமில் தங்குறதுக்கு ஒத்துக்குவார். பிரபுவை தேடுற டென்ஷனில் இருக்கிற ரவியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அம்மு. உண்மையிலே நமக்கு ரவிக்கு நடக்கிறது இது தேவைதான் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். பிகினிங்கில் லஞ்ச் எடுத்துகிட்டு வரலன்னு தான் பிரச்சனையை ஆரம்பிச்சு பொறுமையாக அது படிப்படியாக அம்மு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு ரவி. அதுக்கு அம்மு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அப்போது ரவி இனிமேல் எனக்கு நீ லஞ்ச் எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்லிடுவார். அந்த சீனை பார்க்கும்போது ரவி தான் நடக்கிற எல்லாத்துக்கும் முதல் காரணம் அப்படின்னு டேரக்டர் நமக்கு பேசிவாக சொல்கிற மாதிரி தோணும். பிரபு தன்னோட வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்ச ரவி வீட்டுக்கு வந்து அம்மு அடிக்கிறதுக்கு வருவார். அப்போது அவங்களோட அடியில் முதல் வாட்டி நான் இங்கே வந்தப்போ நீ ஏன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லலை அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்பாங்க. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சரியோ தப்போ முடிவு உண்டாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்தில் வயலன்ஸ் காட்சிகள் நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும். முக்கியமாக பொண்ணுங்க எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும்.